கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், இல்லைனா ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹையர் எஜுகேஷன் ஒரு ரெப்யூட்டட் காலேஜஸில் படிக்கணும்னு நினைக்கலாம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இன்னொன்று லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் தென் வெர்பல் ரீசனிங். இதோட ஆப்டிடியூட்ல நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன்டு யுவர் ஹையர் எஜுகேஷன் ஆர் அ ட்ரீம் ஜாப் இஸ் மோர். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களில் பல பேர் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களா இருக்கலாம், படித்து முடித்தவங்களா கூட இருக்கலாம். யாராக இருந்தாலுமே நீங்கள் அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு கிளியரான ஐடியா வச்சுருப்பீங்க. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், இல்லைனா ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹையர் எஜுகேஷன் ஒரு ரெப்யூட்டட் காலேஜஸில் படிக்கணும்னு நினைக்கலாம். அப்படி இருக்க யாராக இருந்தாலுமே நீங்கள் ஒரு பேசிக் ஆப்டிடியூட் லெவல் கிளியர் பண்ணாதான் உங்களோட நெக்ஸ்ட் லெவல் கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல சர்டன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட்ல இருந்து வரும். இதை நீங்க சர்டன் பர்சன்டேஜ் எடுத்து கிளியர் பண்ணியே ஆகணும். அடுத்து ஐடி இண்டஸ்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா இது கண்டிப்பா தெரியும். அவங்களுக்கு ஃபைனல் இயர்ல கேம்பஸ் டிரைவ்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டான ஆப்டிடியூட கிளியர் பண்ணாதான் அவங்கள நெக்ஸ்ட் ரவுண்டுக்கே அவங்க ஹையர் பண்ணுவாங்க. அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது எம்பிஏ மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சோ இல்லை ஒரு மினிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டான்செட், கேட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த எக்ஸாம்ஸோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே ஆப்டிடியூடு கிளியர் பண்ணியே ஆகணும். எல்லா லெவல்லையுமே ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்டிடியூட் ரெடி ஆகும்ன்றதை பார்த்தோம். இந்த ஆப்டிடியூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இன்னொன்று லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் தென் வெர்பல் ரீசனிங். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் தான் வித்தியாசமாக இருக்கே தவிர இது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம ஸ்கூலில் 6th இருந்து 10th வரைக்கும் என்ன பேசிக்கான ஒரு மேக்ஸ் படித்தோமோ இதோட கான்செப்டுவலாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். தாராளமாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளால ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக யோசிச்சு நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் வெர்பல் ரீசனிங் இஸ் நத்திங் பட் யுவர் இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு இதுவுமே நீங்கள் ஸ்கூலில் படித்த இங்கிலீஷை வச்சு தான் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஆப்டிடியூட்ல நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன்டு யுவர் ஹையர் எஜுகேஷன் ஆர் அ ட்ரீம் ஜாப் இஸ் மோர். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து டீடைல்டு பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லிங்க்ல ஷேர் பண்ணியிருக்க எல்லா டாபிக்ஸுமே ஒரு பேசிக்கான டாபிக்ஸ் தான். இந்த டாபிக்ஸ் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சேம் தான். அந்த எக்ஸாம்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல டீடைல்டாக ஒன்றுனா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக நீங்கள் இது எல்லாமே பார்க்கலாம். அண்ட் ஆப்டிடியூட் ரிலேட்டடாகவோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாகவோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.